ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு திருப்பாவை பாடல் 19 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். திருப்பாவை பாடல் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சாயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா வாய்த்திரவாய் மைத்தடன் கண்ணினாய் நீ உன் மணவாளனை எத்தனை போதும் துயில ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றல் இல்லாமல் தத்துருமன்று தபவேலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். இந்த பாடல்ல கண்ணனின் மனைவியாகி நப்பின்னையோடு ஆண்டாள் பேசுவதாக அவன் இந்த பாடல். 2 பேரும் பேசிக்கிறாங்க. கண்ணனை தான் காதலிப்பதை அவள் மனைவி நப்பின்னையிடம் ஆண்டாள் கூறுவாளா என்று நீங்க கேட்கலாம். இந்த பாடல்ல அதுதான் வருது. அது எப்படி கூறுவா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு ஒரே ஒரு பதில் தான். கண்ணனின் கரம் பிடித்து பேரானந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பது மட்டும்தான் ஆண்டாளுடைய விருப்பம். கண்ணனின் கரம் பிடித்து பேரானந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதை தான் ஆண்டாள் விரும்பினாள். கிருஷ்ணரிடம் காதல் என்பது பெண்கள் அந்த இறைவனாகிய அந்த கண்ணன் மேல் கோபியர்கள் ஒவ்வொருவரும் பிரேமையால் எவ்வாறு அன்பு செலுத்தினார்களோ, பிரேமை கொண்டு எல்லாரும் அன்பு செலுத்திக்கிட்டார்கள். அந்த அன்புக்கு ஒப்பானது தான் ஆண்டாளுடைய காதலும். அதனால கண்ணனாக இவர் காட்சி தந்தாலும் அவர் கரம் பிடித்து பேரானந்த பேரின்பத்தை அடையதான் ஆண்டாள் நினைத்தாள். இதுதான் முதல்ல இன்ட்ரோடக்ஷன். இது தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்த பாட்டுக்கு வர முடியும், பாடலுடைய விளக்கத்துக்கு வர முடியும். இப்போ பாடல் விளக்கம். உறங்கும் சூழலை இப்பாடலானது விளக்குகிறது. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னு சொல்லும்போது குத்து விளக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. யானை தந்தத்தால் செய்யப்பட்டது அந்த கட்டில். அந்த பஞ்சனையின் மேல் 5 விதமான இதை சொல்றாங்க. அந்த பஞ்சனை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கணும்னா, அழகானது, குளிர்ச்சியானது, மென்மையானது, மனமுடையது, மென்மையானது ஆகிய 5 உடையது அந்த கட்டில். அந்த நறுமணமிக்க மலர்களை சூடியுள்ள, தன்னுடைய கழுத்து நிறைய மலர் மாலைகளை சூடிக்கொண்டு அங்கே கண்ணபிரானானவர் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார் கண்ணபிரான். பக்கத்துல யார் இருக்காங்கன்னா, தன் கணவனை ஆகிய அந்த கண்ணனை எழுப்பாமல் அவ என்ன பண்றானா, அந்த நப்பினை அவள் பாதத்தில் உட்கார்ந்திருக்கா. கண்ணனின் பாதத்தில் உட்கார்ந்து தன் கைகளை அந்த கண்ணனின் மார்பு மேல் வைத்திருக்கின்றாள். மை தீட்டிய அழகிய கண்களை உடையவள். பார்த்தவுடனே எல்லாருக்கும் விருப்பம் உடையக்கூடிய அளவுக்கு அழகுடையவள் அவள். அதனால தன் கணவனை ஒருபோதும் பிரிந்திருக்க மனமில்லாமல், அதே நேரத்தில் தூங்குகின்ற அந்த கண்ணனை யாரும் எழுப்பி விடாமல் அவள் உறங்கிக் கொண்டே இருக்கட்டும் என்று கூறி தன்னுடைய கைகளை தன்னுடைய கணவராகிய அந்த கண்ணன் மேல் வைத்து என்ன பண்ணுகின்றாள், அவள் மெய்மறந்து இருக்கின்றாள். அதனால அவளுக்கு ஒரு சிறிது நேரம் கூட தன் கணவனை பிரிந்திருக்க மனமில்லை. அதனால இப்போ ஆண்டாள் சொல்றாங்க, நாங்கள் இப்பொழுது இறைவன்கிட்ட இருந்து ஒரு சில அருள் வேண்டி வந்திருக்கோம். தாயே, நீங்கள் உங்கள் வாய் திறந்து எங்களுக்கு நீங்க போய் அவரை எழுப்பணும். வாய் திறந்து எங்களுக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும். நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் எழுந்து வெளியில் வருவார். அதனால்
தாயே உன் அருளை வேண்டி நாங்கள் இப்பொழுது இங்கே நிற்கின்றோம். நீங்கள் இப்போ யார்கிட்ட போய் எழுப்பணும்? நீங்கள் உங்கள் கையை இறைவன் மேல் போட்டு மார்பின் மேல் போட்டுக்கொண்டு இறைவனுடைய மார்பின் மேல் வைத்துக்கொண்டு அவரை எழுப்பாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? தயவு கொண்டு எங்களுக்காக அந்த கைகளை எடுத்து இறைவன்கிட்ட நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி, நாங்கள் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக இங்கே காத்து கொண்டு நிற்கிறோம் என்பதையும் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்வதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. நீ உன் மணவாளனை எத்தனை போதும் துயில ஒட்டாய்க்கான் அப்படின்னு சொல்லும் போது, எப்பொழுதுமே நீ அந்த இறைவன் எப்படின்னா என்ன பண்ணணும்? நிம்மதியாக தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற. அது வேண்டாம். எங்களுக்காக அருள் செய்யணும் அந்த இறைவன். அதுக்காக நீங்கள் முதல்ல எங்களுக்கு என்ன பண்ணணும்? உங்கள் வாய் திறந்து நீங்கள் இறைவன்கிட்ட சொல்லி எங்களுடைய குறைகளை நீங்கள் நீக்குவதற்கு வழி செய்ய வேண்டும் என்று அந்த தாயை வேண்டுவதாக ஆண்டாள் இப்பாடலை அழகாக எடுத்துரைக்கின்றாள். அதனால கோபியர்கள் எல்லாருமே கண்ணன் மேல் பிரேமை உடையவர்களாக இருந்தாங்க. ஒவ்வொரு கோபியருக்கும் ஒவ்வொரு கண்ணனாக அங்கு இறைவன் காட்சி தந்திருக்கின்றார். அது போன்றுதான் கண்ணன் கரம் பிடித்து பேரானந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் என்றுதான் ஆண்டாள் விரும்பினாலே ஒழிய வேறெதுவும் அந்த இறைவனிடம் அவள் வேண்டவில்லை என்பதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பாட்டினுடைய முக்கியத்துவமே. ஏன்னா முக்கியத்துவம் தெரியாமல் பாட்டினுடைய அர்த்தம் மட்டும் தெரிஞ்ச பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு என்ன முக்கியத்துவம்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு தலைப்போடு உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.